திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சிம்ம ராசி. நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் சிம்ம ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அடுத்து வரக்கூடிய நாட்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறாங்க. சிம்மம் அப்படிங்கிறது வந்து சிங்கத்தை குறிக்குங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா சூரிய பகவானே அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசி. இந்த ராசியின் பெயருக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீதுமே தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசிக்காரருக்குரிய ஒரு வரனே சொல்லலாம். மேலுமே இந்த சிம்ம ராசி நேயர்கள் ஒரு சில இடத்துல ரொம்ப ஒரு திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தாராள மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இவங்க இனி வரக்கூடிய காலங்களில் இவங்க யோகமாக அமைய என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர் வாழ்க்கையை விட பெரியவங்க. அவங்களுடைய தோற்றம், ஆளுமை, இயல்பு, அவங்களுடைய தன்னம்பிக்கை என எதுலேயுமே இவங்களை குறை சொல்ல முடியாது. சிம்ம ராசிக்காரர்கள் எங்கே போனாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற விட மாட்டாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியுமே ரசித்து மகிழ்ந்து வாழ தெரிந்தவங்க இந்த சிம்மராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்க சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலானது இவங்களுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி தோல்வி அப்படிங்கிற வார்த்தை கூட இவங்களுக்கு கிடையாது. அவங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் எதை வேணுமானாலும் செய்வாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. மேலுமே இந்த சிம்ம ராசிக்காரர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர் தாராள மனப்பான்மை கொண்டவங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுடைய அகராதியிலே கிடையாதுங்க. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு அனைத்திலுமே வேகம் காட்டும். நீங்கள் அதற்கான பலனையும் கூட உடனே எதிர்பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, பின்னால் இருந்து குறை சொல்லுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. மேலுமே உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதனால பணத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கையில் வந்து தங்காதபடி செலவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்து அந்த கணமே நீங்கள் பளிச்சு அப்படின்னு பேசுகிறீங்க. பளிச்சுன்னு பேச தெரிந்த நண்பர்கள் நீங்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9வது இடத்துக்குமே செவ்வாய் வருகிறாருங்க. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல குணங்களோட கூடிய குழந்தைகள் நீங்கள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மதமே இருக்காதுங்க. பெரும்பாலுமே சிலரை வைத்து நீங்கள் வேலை வாங்கும் தொழில் தானுங்க உங்களுக்கு அமையும். அதாவது ஓனராக நீங்கள் இருப்பீங்க. மேலுமே பெயர், பணம், புகழ் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கும். துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரைக்குமே நீங்கள் காத்திருந்து சேருவீங்க. சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சிவனுடைய அம்சமாகவே சூரியன் இருக்கிறாருங்க. சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இப்படி பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலையே. கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையோட பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்திருக்குங்க. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி இருக்கு. சூரியன் எப்படி எல்லாத்துக்குமே மையமாக இருக்காங்களோ அதே போல தாங்க பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலமானது விளங்குவதாக ஸ்கந்த புராணமே சொல்குது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று வர்றது உங்களுக்கு நல்லது. மேலுமே ஏற்றம், ஏமாற்றம் அப்படின்னு மாறுபட்ட நிலைகள் நீங்கள் கடந்து எப்போதுமே முன்னேற்றம் அப்படின்னு அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணேஸ்வரேஸ்வரரையும் நீங்கள் வணங்கி வாருங்க. உங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலங்களுமே உங்களுக்கு யோகமாக அமைய இந்த சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்களா மிதமான பலன்கள் கிடைக்கும். சில இடத்துல வேலையில் அழுத்தமாக கூட இருக்கும், சில இடங்களில் சவாலாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று
இந்த காலகட்டத்தில் தாமதமாக தான் நடக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து பணவரவு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே மூலதனத்தை அதிகரிக்க தகுந்த நேரம் இது. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குறைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். மேலுமே குழந்தைகளால் உங்களுக்கு செலவுகள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, உத்தியோகம் அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். பதவியேற்றம், சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாமதமாகும். மேலுமே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சுமாரான ஒரு விற்பனையானது உங்களுக்கு இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியவும் நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்தோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. குழந்தைகளால் மன நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும். பெரியவங்களோட ஆதரவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துக்காக நீங்கள் பண சேமிப்பில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய முதலீடுகளில் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த டைமில் உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது. சனி 7ல் இருக்கிறதுனால வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் இறங்க வேண்டாம். நீங்கள் பேச்சுவார்த்தையிலுமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருக்கிறது நல்லது. புதிய நண்பர்கிட்ட அதிக நெருக்க வேண்டாம், கொஞ்சம் விலகியே இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில், குடும்பம், உத்தியோகம் இது எல்லாத்தோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபட வேணும். பண விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேணும். மேலுமே பெரியவங்களோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டமம் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, யோக நரசிம்மரை வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தொட்டது எல்லாமே துளங்கும் ஒரு காலகட்டம் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். ராசி அதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறாருங்க. சிம்மராசிக்கு மிகப்பெரிய யோகமாக உங்களுக்கு மாறப்போகுது. மேலுமே கடந்த சில மாதங்களாகவே பட்ட கஷ்டத்திற்கு எல்லாமே இப்போ விடிவு காலம் பிறக்க போகிறது. சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வெளியில் செல்ல முடியாமல் இருந்த துக்கங்களும் துயரங்களுமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. மேலும் வீடு அல்லது அலுவலகம் தொடர்பான இடமாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேர் பார்த்தீங்களா வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கும் இடம் பெறலாம். சகோதர சகோதரி மேலே அன்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலுமே வீடு வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீராக இருக்கும். கடன் பிரச்சனையானது குறைய ஆரம்பிக்கும். தந்தையோட அனுசரணையானது கூடுங்க. பூர்வீக சொத்து தொடர்பான இந்த காலகட்டத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு சாதகமான முடிவானது வரும். மேலுமே புத்தி சாதுரியமான உங்களுடைய பேச்சுக்களால் காரியம் அனைத்துமே நீங்கள் ஈஸியாக சாதிக்குவீங்க. மேலுமே சம்பள பாக்கிகள் வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே எதிரிகளை வெல்லும் வலிமை ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே கோபுர தரிசனம் செய்வதனால உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க. திருவண்ணாமலை சென்று நீங்கள் அண்ணாமலையாரை வணங்கி வாங்க. உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகு சனி சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நட்புகளால் சங்கடங்கள் ஏற்படுங்க. குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இணக்கமானது மாறும். சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஏற்பட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. மேலுமே ராசிநாதன் திங்கள் கிழமை முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் சங்கடம், உடல்நிலையில் பாதிப்பு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சுக்கிரன் முயற்சிகளை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கொடுப்பாரு. பொன் பொருள் சேர்க்கையுமே ஏற்படுத்துவாருங்க. மேலுமே கணவன் மனைவிக்குள்ள அன்பை அதிகரிப்பார். பணப்புழக்கத்தையுமே ஏற்படுத்துவார். அடுத்ததாக பார்த்தோமா, உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திங்கட்கிழமை முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயோட சூரியன் இணையறதுனால நீங்கள் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாகுவீங்க. மேலுமே பூமி சம்பந்தமான பிரச்சனை, அதனால் வம்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு நிலையும் கூட சில பேர்த்துக்கு ஏற்பட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை நல்ல மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்குங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.